எல்லாம் புத்தகம் படிக்கிறதுக்கே நம்ம நேரம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பள்ளிக்கூடம் காலேஜ் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் புத்தகமே படிக்கிறது கிடையாது, பெரும்பாலானவங்க படிக்கிறது கிடையாது. அப்படின்னா நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இன்னும் கரெக்டாக தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம தெளிவான ஆளா, நமக்கு குழப்பங்களே இல்லையா அப்படின்னா நம்ம சரியான வாழ்க்கையை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறோமா? இயந்திர அறிவியல் உலகுன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லலாம்? நீங்கள் புத்தகம் படிக்கிறீங்களா? தினமும் என்னால் புத்தகம் படிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ்கிறீர்கள் என்று பொருள். குறைஞ்சி 10 பக்கம் கண்டிப்பாக படிக்கணும். அப்போது நம்ம ஏன் படிக்க மாட்டேங்கிறோன்னா அதனால் என்ன நன்மை? அது படித்தா தான் தெரியும், படிக்க தான் தெரியும். அதனால் என்ன நன்மை, ஏன் படிக்கணும்? படித்தா தான் இந்த மூளைக்கு ஒரு உழைப்பு கிடைக்குது, அதில் ஒரு மூளைக்கு ஒரு உழைப்பு கிடைக்குது, மூளைக்கு ஒரு உறுதி கிடைக்குது. அப்போ தான் நம்ம மனுஷங்களை உறவு முறையே ஏற்படும். மனுஷங்கிட்ட நல்லா பேசணும், அன்பாக. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மனுஷங்களோட நீங்கள் பழகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அன்பு செலுத்தணும். நம்ம நினச்சிக்கிறோம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே தனிமையாக இருக்காங்க, அன்பு செலுத்துறதுக்கு யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு மனுஷங்க மேலே வெறுப்போடு இருக்காங்க. அப்போ மனுஷங்க மேலே உங்களுக்கு விருப்பம் வரணும்னா புத்தகம் படிக்கணும். புத்தகம் படித்தாதான் அந்த மூளைக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது புத்தகத்தால் உருவானது. புத்தகம் படித்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது புத்தகம் படித்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கியது, இயங்கி கொண்டிருக்கிறது, இயந்திர அறிவியல் உலகை இயக்கிக்கிட்டு இருக்காங்க மனுஷங்க. புத்தகத்தால் உருவான உலகம் இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் புத்தகம் படிக்கும்போது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த மனுஷங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், இந்த உலகத்தையே புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா இந்த உலகமே உங்களுக்கு வெறுப்பிற்குரியதாக இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் இருக்க முடியுமா? இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 2040 வரைக்கும் இருக்குன்னா அது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தகத்தோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும், ஒரு தொடர்பு உறவுலாம் இருக்கணும். நேசிக்கணும், புத்தகத்தை நேசிக்கணும். ஏன்னா புத்தகத்தால் உருவானது தான் இந்த உலகம். புத்தகத்தை படித்து தான் இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் புத்தகத்தை படிக்காமலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னா இந்த உலகத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. புத்தகத்தை புரிந்து கொண்டதால் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால் இது ஒரு புத்தக உலகம். இந்த உலகங்கிறது இயந்திர அறிவியல் உலகத்தை இன்னும் கூட சொல்லலாம் புத்தக உலகம். புத்தகத்தை படித்து தான், புத்தகம் தான் இந்த உலகத்தை உருவாக்கியது. புத்தகத்தை படித்தவர்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்கினார்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். விவரமானவராக நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதனால் டெய்லி 10 பக்கம் படிக்கணும். அந்த ஆர்வத்தை எனக்கு இன்னும் வரல அப்படின்னா ஏதாவது தடைகள் இருக்கும். நீங்கள் நிறைய தவறான அறியாமையில் நிறைய தேவையற்ற மூட நம்பிக்கைகளை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விளக்கணும், பயிற்சி எடுக்கணும். புத்தகம் படிப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். மீண்டும் பயிற்சி தோல்வி அடைந்தாலும் மீண்டும் பயிற்சி எடுக்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கு புத்தகத்தோடு ஒரு உறவு ஏற்பட்டுரும். தினந்தோறும் நான் 10 பக்கம் படிக்கிறேன்ப்பா, 10 பக்கம் நான் 20 பக்கம் கூட படிக்கிறேன்ப்பா, எனக்கு அது எனது வாழ்க்கையில் ஒன்றி விட்டது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான். நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, இந்த உலகத்தில் தெளிவாக இருக்கீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு குழப்பங்கள் இல்லை, தெளிவான ஒரு நிலைப்பாடு, தெளிவான விழிப்புணர்வு உடையவர்கள். இந்த இயந்திர அறிவியலோடு நீங்கள் பொருந்தி வாழ்கிறீர்கள், சம்பந்தம் இல்லாமல், அதாவது சம்பந்தமாக வாழ்கிறீர்கள், சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டீர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டீர்கள். இப்போ புத்தகம் படிக்கலைன்னா சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் சம்பந்தமே இல்லாத ஒருவராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் புத்தகம் படிக்கிறதுங்கிறது அது ஏன் படித்தாதான் தெரியும். படித்தாதான் இந்த உலகம் ஈஸியாக இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர்கிட்ட பேசணும், ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னாலே, ஒருத்தரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலே நீங்கள் புத்தகம் படிக்கிறவராக இருந்தால்தான் ஒருவரிடம் பேசுவதற்கு பழகுவதற்கு அது எளிதாக இருக்கும், வசதியாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். நீங்கள் புத்தகம் படிக்கலைன்னா யாரையும் பார்ப்பீங்க, பேசுங்க, ஆனால் என்ன பேசணும்னு தோணாது. புத்தகம் படித்தாதான் என்ன பேசணும், நிறைய பேசணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ புத்தகம் படிக்கிறதே நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு தானே படிக்கிறீங்க. அப்போ மனுஷங்களை பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும், மனுஷங்களை ஏன் பார்க்கணும், எதையாவது தெரிஞ்சுக்கணும், அவங்க மூலம் ஏதாவது ஒரு வழியில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு புத்தகம் ஒரு வழி, மனுஷங்க ஒரு வழி.
புத்தகத்தை படிக்கலை அப்படின்னா புத்தகத்தின் மூலம் அப்போ உங்களுக்கு வந்து ஏன் புத்தகம் படிக்கிறோம், எதையாவது தெரிஞ்சுக்கணும். அப்போ எதையாவது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லை, நோக்கமே இல்லை, ஆர்வமே இல்லை. அதனால தான் நீங்கள் புத்தகம் படிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது மனுஷங்கிட்டே நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா மனுஷங்கிட்ட நாம ஏன் பேசுகிறோம், எதையாவது தெரிஞ்சுக்கணும். அவங்க மூலமாக ஏதோ ஒரு தகவல், அறிவு, கருத்து எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்கிறோம். நம்மை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவரை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ மனுஷங்களை நாம் ஏன் பேசுகிறோம், பழகிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்வதற்கும் நம்மிடம் உள்ளதை அவருக்கு தெரியப்படுத்துவதும் தான் நம்ம புத்தகம் ஏன் படிக்கிறோம், புத்தகத்தில் உள்ளதை தெரிந்து கொள்வது. அப்படி இருக்கும்போது அப்போது நம்ம எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடே நாம் இருக்கணும். அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பயன் தரும். கஷ்டப்பட்டு நாம் தெரிந்து கொள்கிறோமா, அப்போ புத்தகம் படித்தல் என்பது கொஞ்சம் கஷ்டப்படுது. அப்போது டிவி பார்க்குறீங்க, மொபைல் பார்க்குறீங்க, அதுலேயும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அதில் வந்து கஷ்டம் இல்லை, சும்மா பார்த்தா போதும், படுத்து கிடந்துக்கிட்டு அப்படியே பார்த்தா போதும், அது ஓடிட்டுருக்கோம். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அது வந்து அதிக பயனை தராது. கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு பயனை தரும். வாழ்க்கையில் வந்து பயன் தரும். மூளை வந்து உறுதி அடையும், வலிமை அடையும், செழுமையாக பேச தூண்டும். புத்தகம் படிப்பதால் உங்களுக்கு நல்ல பேச்சு திறன் வரும். ஒருத்தரோட ஐ கான்டாக்ட், அந்த கண்களும் சந்தித்தல் இருக்குல்ல, அது வந்து அது உறவு முறைக்கு ரொம்ப சிறப்பானது. அதனால் அதுக்கு வந்து அந்த கண்கள் ஐ கான்டாக்ட்னு சொல்லுவாங்களா, அது வந்து இந்த புத்தகம் படிக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக மாறும். ஒருத்தரை பார்த்து பேசுகிறது, முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து பேசுகிறது, தைரியமாக பேசுகிறது, அந்த இது மூளை வந்து அது மூளைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடாது, மூளைக்காகவே இருக்கிற ஒரு பயிற்சி எதுனா புத்தகம் படித்தல் என்பது. அதனால் புத்தகம் படிக்கிறவங்க தான் விவரமானவங்க. அதனால் அந்த நிலையை நோக்கி நம்ம முன்னேறணும். இப்போ நமக்கு ஆர்வம் இல்லைனாலும் படிக்க அந்த ஆர்வம், ஏன்னா படிக்கும்போது தான் ஏன் அந்த படித்ததுனால நமக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிற நமக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சாதான், எனக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் தான். அதனால் புத்தகம் படித்தா என்ன நன்மைன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் படிப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. படிக்க அந்த நன்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இப்போ வந்து இந்த தண்ணியை நான் ஏன் குடிக்கணும், அவருக்கு காரணம் தெரிஞ்சால் தான் அந்த தண்ணியை குடிப்பேன் அப்படிங்க. தண்ணி குடிங்க, அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தண்ணியை குடித்தோடனே உங்களுக்கு தாகம் தனியும். தாகம் தண்ணிறதுக்காக தான் தண்ணி குடிக்கிறோம் போலுக்கு. இல்லை இந்த சாப்பாடை நான் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்பிடுங்க, அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிய வரும். சாப்பிட்ட உடனே ஆமாம்ல, சாப்பிட்ட உடனே எனர்ஜி கிடைக்குது, பசி இல்லை, நல்ல தெம்பாக இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, சோர்வாக இல்லை அப்படின்னு தோணுதில்ல. அதே மாதிரி தான் புத்தகம் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு புத்தகத்தை படிக்காமலே புத்தகத்தில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. புத்தகத்தை படித்தா அந்த வேலையை செஞ்சால் அதற்குரிய நன்மைகளை நாம் உணர்வோம். அதனால் ஏற்படுகிற பலனை நாம் உணர்வோம். கண்டிப்பாக புத்தகம் படித்தாக்கா நம்ம பற்றிய உயர்வு மனப்பான்மை நமக்கு ஏற்படும். புத்தகம் படிக்கலைன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். புத்தகம் படிக்கலை, நான் படிக்காதவங்கன்னு சொல்கிறாங்களே. படிக்காதவங்கன்னா யார்? புத்தகத்தை படிக்காதவங்க தானே. படித்தவங்கன்னா யார்? பள்ளிக்கூடத்தில் போய் புத்தகத்தை படித்தவங்க, புத்தகத்தில் உள்ளதை கற்றுக் கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாங்க. படிக்காதவங்கன்னா யார்? புத்தகத்தை படிக்காதவர்கள். அதனால் படிக்கும்போது நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். புத்தகம் படிக்கும்போது படித்து கொண்டே இருக்க வேண்டும். வெறும் பள்ளிக்கூடத்தை கல்லூரியோடு படித்ததுன்னு நிப்பாட்டிட்டு அப்புறம் நான் படித்தவன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் எங்கள் புத்தகத்தை தொடவே இல்லையா புத்தகத்தை. அப்போ காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நீ படிக்கவே இல்லை. அப்போ படிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி நீ படித்தன்னா தான் நீ படிச்சிருக்கேன்னு அர்த்தம். நான் படிக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லணும். நான் படிச்சிருக்கேங்கிறது கடந்த காலம். அதனால் வந்து அது மட்டுமே போதாது. படித்து கொண்டிருக்கிறேன் என்பது நிகழ்காலம், படிப்பேன் என்பது எதிர்காலம். அப்போ நீ கடந்த காலத்தில் தான் படிச்சிருக்க, இப்போ படிக்கலை, அப்போ நீ படிக்கலைன்னு தான் அர்த்தம். கடந்த காலத்தில் நல்லது பண்ணேன், நான் இப்போ திருடுறேன் அப்படின்னா அப்போ நீ நல்லவனா? அதே மாதிரி தான். கடந்த காலத்தில் நான் ரொம்ப நல்லவராக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன், இப்போ தான் ரொம்ப ஊழல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், லஞ்சம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், திருடுவேன், ஏமாற்றுவேன், கொள்ளையடிப்பேன் அப்படின்னா அப்போ நீ நல்லவரா கெட்டவரா? அப்போ கெட்டவர் தானே. அப்போது எந்த ஒரு நல்ல வழக்கத்தையும் டெய்லி கடைப்பிடிக்கணும், தினம் கடைப்பிடிக்கணும். அதுவும் புத்தகம் படிக்கிறதுங்கிறது வந்து நீ கடந்த காலத்து நான் படிச்சிருக்கேன், நான் படித்தவன் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்றைக்கோ ஒரு நாள் காலேஜ் படித்தேன், அதுக்கப்புறம் வயசு 50 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போல்லாம் நான் புத்தகம் படிக்கிறது கடைசியாக காலேஜ் படிக்கும்போது படித்தது, அதுக்கப்புறம் நான் புத்தகத்தை தொடவே இல்லை அப்படின்னா நீ படிக்கலைன்னு தான் அர்த்தம். இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நீ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நாளைக்கும் நீ படிப்ப அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் அதில் கிடைக்குது. அதனால் படித்தவங்கன்னா யாருன்னா, என்றைக்கோ நீ படித்து முடிச்சிருந்த, டிகிரி வாங்கியிருக்கேன் அதுக்கு அப்படின்னா நீ படித்தவன். கடந்த காலத்தில் நீ படித்தாய், இப்பொழுது நீ படிக்கவில்லை. அப்படி என்றால் இப்பொழுது நீ படிக்கவில்லை என்று தான், நான் படிக்காதவன் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கி நீ புத்தகம் படிக்கிற வழக்கம் உனக்கு இல்லைன்னா அப்போ நீ படிக்காதவர் என்று தான் உன்னை சொல்ல வேண்டும். அப்போ யார் படித்தவர்கள் என்றால், இன்று நேற்று படித்தவர்கள், இன்றைக்கு படித்தவர்கள், நாளைக்கு படிக்கப் போகிறவர்கள், படிப்பதில் ஆர்வம் உடையவர்கள்.
இவர்கள் தான் படித்தவர்கள், மற்ற அனைவருமே படிக்காதவர்கள் தான்.